அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி பூஜை வழிபாடு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, சிலை வாங்க வேண்டிய நேரம், எப்படி பூஜை வழிபாடு பண்ணணும், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா என்ன? விநாயகர் அவதரித்த நாளை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். விநாயகர் ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் அவதரித்தார். இந்த வருடம் ஆவணி மாதம் சதுர்த்தி திதி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி வருதுங்க. சில பேர் சொல்றாங்க செப்டம்பர் 6ல இருந்தே சதுர்த்தி திதி ஆரம்பிக்குதுன்னு. நம்ம செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். காலையில குளிச்சுட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. வீட்டை பெருக்கி நல்லா சுத்தமாக வச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, விநாயகர் போற்றி அல்லது விநாயகர் பாடல் வீடு முழுவதும் ஒலிக்கிற மாதிரி கேட்க வைங்க. அடுத்து சிலை வாங்க வேண்டிய நேரம் சொல்லிடுறேன், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வேண்டிய நேரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த நேரத்தில் வாங்கக்கூடாதுன்றதை நான் முக்கியமாக சொல்லிடுறேன். சனிக்கிழமை செப்டம்பர் 7ஆம் தேதி ராகு காலம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9:10. இந்த நேரத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன், சிலையோ இல்லை பூஜை வழிபாடோ பண்ணிடாதீங்க. அடுத்து யமகண்டம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1:03. இந்த நேரத்தில் பூஜை வழிபாடோ இல்லை சிலையோ வாங்கிடாதீங்க. எப்போ சிலை வாங்கணும் அப்படின்னா காலை 7:45 இருந்து 8:45 வரைக்கும் நீங்க சிலை வாங்கலாம், பூஜை வழிபாடும் பண்ணலாங்க. அப்படி என்னால் முடியல, காலையில் என்னால் சீக்கிரமாக எழுந்து பூஜை வழிபாடு பண்ண முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா 10:45 11:45 காலை 10:45 11:45 நல்ல நேரமாக இருக்குங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சிலை வாங்கிட்டு வீட்டில் பூஜை வழிபாடு பண்ணுங்கங்க. இதுதாங்க டைம். இந்த டைமில் நீங்கள் சிலை வாங்கிக்கோங்க, பூஜை வழிபாடு பண்ணிக்கோங்க. இல்லை முடியல, ஈவினிங்கில் தான் நாங்கள் பூஜை வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னா 6 மணிக்கு மேலேருந்து நீங்கள் பூஜை வழிபாடு பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, காலையிலேயே சிலை வாங்கி பூஜை வழிபாடு பண்ணிடுறது ரொம்ப நல்லதுங்க. விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா விநாயகரை நல்லா அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணுங்க. பூவால அலங்காரம் பண்ணுங்க, நகையால அலங்காரம் பண்ணுங்க. அலங்காரம் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெய்வேத்தியம் பண்ணணும். என்ன பண்ணணும்? விநாயகருக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு எதுவுமே கிடையாது. விநாயகர் எல்லாத்தையுமே விரும்புறவர். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொழுக்கட்டை, சுண்டல், சக்கரை பொங்கல், வடை, பாயசம், இந்த மாதிரி உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு விநாயகருக்கு பிரசாதமா வச்சிடுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க மனசுல வேண்டிக்கோங்க. மனிதர்களா பிறந்த நம்ம எல்லாருக்குமே கஷ்டங்கள், துன்பங்கள், தேவைகள்னு நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க வேண்டிக்கோங்க. மனசார நம்பிக்கையோட விநாயகர் எனக்கு கண்டிப்பா நான் வேண்டுனா எனக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க நின்று வேண்டுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், விநாயகர் உங்களுக்கு நன்மைகளை மட்டும்தான் தருவாரு. குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா, குழந்தை பாக்கியம் கொடுங்க விநாயகரே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வருடம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் உங்கள் குழந்தையோட நின்று வணங்குவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகர் உங்களுக்கு நன்மைகளை தருவார். கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பவர் தான் விநாயகர். அனைவருக்கும் நன்மைகளை மட்டுமே அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கொள்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்க. மிக்க நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது நான். நன்றி, வணக்கம்.